Hello everyone, I'm Shalini. ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது குமார் சார். ஸோ ஹவ் ஐ மெட் குமார் சார், அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. என்னென்னா, நான் 12th முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஐ வென்ட் ஃபார் ஸ்டெம் எஜுகேஷன் அட் ஆரோவில் தாமரை. அங்கே தான் குமார் சார் அவருடைய பைட்ஸ் அண்ட் பாட்ஸ் லேபை அங்கே அப்போ இருந்துச்சு. ஸோ ஐ டிட் மை இன்டர்ன்ஷிப் மாதிரி காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி அங்கே நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரொபோட்டிக்ஸ் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஹீ மென்டர்ட் மீ, எப்படிலாம் இருக்கலாம், என்ன பண்ணலாம் ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரி. அப்படி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. லாஸ்ட்டாக நாங்கள் மீட் பண்ணும்போது வி மெட் அட் டான்டோ, ஒரு டின்னர் மாதிரி போனோம். அப்போ தான் ஐ கேம் டு நோ ஒயின் பற்றி. ஹீஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டு தட், ஹி ஹாஸ் இஸ் ஓன் வினியார்ட் அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ ஐ காட் க்யூரியஸ், என்ன அது எப்படி இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது ஒயின் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு தான் எனக்கு சொல்லி இந்த என்விரான்மெண்ட்டில் நான் வளர்ந்துருக்கேன். ஸோ பட் நான் பேச பேச இட் வாஸ் லைக் அ பிக் எஜுகேஷன் மாதிரி இருந்துச்சு. நிறையா எனக்கு தெரிய வராத விஷயங்கள் நான் இது பண்ணும்போது ஐ காட் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட். ஸோ ஹூ இஸ் ஆக்சுவலி குமார்? நான் யார், குமார் யார் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ ஒரிஜினலாக நான் கடலூர்லேருந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜில் தான் பிறந்து வளர்ந்தது. அதுக்கப்புறம் கடலூரில் படித்தேன், பாண்டிச்சேரியிலையும் படித்தேன், அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் படித்தேன். தென் வெவ்வேறு நாட்டில் படிச்சிருக்கேன். யூஎஸ்க்கு போனேன். அங்கே ஒரு 35 வருஷமாக டெக்னாலஜி, எஜுகேஷன் இந்த ஃபீல்டெல்லாம் இருந்துட்டு இப்போது ஒயின் சம்மந்தமாக ரீசர்ச் பண்ணி அதை பற்றி படிச்சுட்டு ஒயின் எஜுகேஷன் அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த ரெக்கார்டிங் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் இந்த இன்ட்ரடக்ஷன் போதும்னு நினைக்கிறேன். நீ ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கேள்வி இருந்தால் என்ன கேட்கலாம். ஸோ இந்த ஒயினுங்கிற விஷயம் எந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் டைமில் உங்கள் லைஃப்பில் வந்துச்சு? ஏன்னா நீங்கள் டெக்னாலஜி அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தீங்க. அப்போ எப்போ அது என்டர் ஆச்சு திடீர்னு ஒரு நாள்? சரி, ஒயின் அப்படின்னா தமிழ்நாட்டிலையோ அல்லது இந்தியாவிலேயோ ஒரு ப்ராட் டாபிக். அது எதெல்லாம் ஆல்கஹால் இருக்கோ அதை ஒயின் கூட இங்கே சொல்லுவாங்க. அதை பற்றி இன்னொரு தடவை டீட்டெயிலாக பேசலாம். நாம் பேச வந்த டாப்பிக்கில் ஒயின் அப்படின்னு சொன்னால் திராட்சை பழத்திலிருந்து தயாரித்த ஒயின், அதை பற்றி தான் நாம் இங்கே பேச போகிறோம். நான் முதல்ல ஐபிஎம்க்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து சிட்னிக்கு ஃப்ளைட்டில் போகணும். அந்த ஃப்ளைட் த லாங்கஸ்ட் ஃப்ளைட். கிட்டத்தட்ட 15 மணி நேரம் ஃப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ ஐபிஎம் என்னை பிஸ்னஸ் கிளாஸில் அனுப்புவாங்க. எனக்கு ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் மைல்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம்லாம் இருக்கும். அடிக்கடி ஏர்ப்ளைனில் போகிறவங்களுக்கு பாயிண்ட்ஸ், ராயல்ட்டி ப்ரோக்ராம் அதெல்லாம் கொடுப்பாங்க. அதில் நான் அதை ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு அப்கிரேட் பண்ணியிருப்பேன். அப்போ அந்த மாதிரி குவாண்டஸ் ஏர்லைன்ஸில், ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டோட ஸ்டேட் ஓன்ட் ஏர்லைன்ஸ், அந்த ஏர்லைன்ஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணும்போது கிட்டத்தட்ட 40 வகையான ஒயின்ஸை ஆஃபர் பண்ணுவாங்க. நாம் அந்த ஒயினை நமக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் எனக்கு ஒயினை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. இது நடந்தது ஒரு 25 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஸோ அவங்க ஒயின் ஒரு வகையான உணவு. அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த பண்பாட்டு முறைப்படி, யூரோப்பில் கூட அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஒயின் அவங்க எனக்கு டேஸ்ட் பண்ண ஆஃபர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. இது என்ன, வெவ்வேறு மாதிரி ஒயின் இருக்குது, வெவ்வேறு டேஸ்ட் இருக்குது. அது கூட சீஸ் அல்லது நட்ஸ் அல்லது அவங்க சர்வ் பண்ணுற ஃபுட் அதெல்லாம் பேர் பண்ணி சாப்பிடும்போது அந்த ஃபுட் அந்த ஒயினை என்ஹான்ஸ் பண்ணுது, அல்லது ஒயினோட டேஸ்ட் ஃபுட்டை என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இங்கே நான் காலேஜெலாம் படிக்கும்போது கோல்கொண்டா அப்படின்னு ஒரு ஒயின் இருக்கும். அது ஃபோர்ட்டிஃபைடு ஒயின், அது அல்லது போர்ட் ஒயின் அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த ஒயின் வந்து குடிக்கிறதுக்கே சகிக்காது. அது ஒரு கெமிக்கல் டானிக் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சிலருக்கு அந்த பேர் ஞாபகம் வரலாம், கோல்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த ஏர்ப்ளைனில் அந்த ஃப்ளைட்டில் தான் முதல்ல எனக்கு ஒயினை வந்து ஒரு முறைப்படி எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க அந்த ஃப்ளைட்டில். ஸோ இப்போ நீங்கள் அப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தென் அது எப்படி நீங்கள் வந்து ஒரு இப்போ உங்களோட ஒரு டே டு டே லைஃப்பில் எப்படி அதை ஆக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? அதுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க? நல்ல கேள்வி. ஸோ அப்போ வந்து ரெகுலராக நான் சிட்னிக்கு போயிட்டுருந்தேன் ஐபிஎம் ப்ராஜெக்ட்டுக்காக. அப்போ அந்த வீக்கெண்டில் வந்து நான் ரீசர்ச் பண்ணும்போது ஹண்டர் வேலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் வந்து ஒயின் கண்ட்ரி இருக்குது. அந்த ஒயின் கண்ட்ரிக்கு வந்து ஒரு பஸ் பிடிச்சி ஒரு சாட்டர்டேயில் போகிறேன் நான். அங்கே ஒரு 40 கிட்டத்தட்ட ஒரு 40 சின்ன சின்ன ஃபேமிலி ஓன்ட் வைனரிஸ் வினியர்ட்ஸ் இருந்தது. அப்போ அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க தயாரிச்சிருக்கிற ஒயினை வந்து டேஸ்ட் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது வந்து இந்த வகையான திராட்சை, இந்த வகையான கிரேப், அதிலேருந்து இந்த முறைப்படி தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து எல்டன் ஜான் வந்து அங்கே ஒரு கான்சர்ட் நடத்துகிறாரு அந்த வைனரி இருக்கிற வினியர்ட்ஸ்லாம் இருக்கிற ஏரியாவில். அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு அந்த கான்சர்ட்டுக்கு போனேன். அது ஈவினிங் கான்சர்ட், ஆனால் அந்த வினியர்ட்ஸ் இருக்கிற இடத்துல அது நடந்தது. அப்போ ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அது எனக்கு. தென் அங்கே ஒருத்தர் சொன்னார், ஒயின் டேஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. அது ஒரு 4 மணி நேரம் நீங்கள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஒயின் டேஸ்டிங் சர்டிஃபைட் ஒயின் டேஸ்டர் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்புறம் இன்னும் ஒரு வீக்கெண்ட் அங்கே போயிட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். அது ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அப்புறம் அதை பற்றி நிறைய தெரிஞ்சவங்ககிட்ட பேசினேன். அப்போ இன்டர்நெட்லாம் கிடையாது. இன்னொரு அதை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட தான் பேச முடியும். ஸோ கலிஃபோர்னியாவில் நான் இருந்ததுனால அங்கே நிறைய ஒயின் இண்டஸ்ட்ரி வினியர்ட்ஸ்லாம் இருக்குது. அவங்கக்கிட்ட பேசி கொஞ்சம் அதை பற்றி கற்றுக்கிட்டேன் அந்த டைமில். அதிலேருந்து ரெகுலராக டிஃப்ரெண்ட் ஒயின்ஸை வந்து டேஸ்ட் பண்ணுறது, அங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் வெவ்வேறு வகையான ஒயின்ஸை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு கெஸ்ட் வரும்போது அவங்களுக்கு சர்வ் பண்ணுறது, அதுக்கு தக்கவாறு ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி தான் ஆரம்பித்தது. ஓகே. ஸோ நீங்கள் என்கிட்ட ஒரு தடவை சொன்னீங்க, மென்ஷன் பண்ணீங்க, இந்த மாதிரி ஹேவ் டன் டிகிரி இன் இட். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது இங்கே நிறைய பேர் கண்டிப்பாக தெரியாது. லைக் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு டிகிரி பண்ண முடியுமா அப்படின்றது. ஸோ ஹவு இஸ் தட்? ஸோ ஒயினை பற்றி படிக்கிறதுக்கு இன்ஃபார்மலாக படிக்கலாம். நீங்களே இப்போ வந்து இன்டர்நெட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் அதை ஃபார்மலாக படித்து அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு கரியர் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாம்லியே அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து அங்கே வர்ற கெஸ்ட்டுக்கு டைனிங் சாப்பிட வர்ற கெஸ்ட்டுக்கு வந்து எப்படி வந்து ஒயினை சூஸ் பண்ணுறது, எந்த ஃபுட்டோட சாப்பிட்றதுன்னு சொல்லிவிட்டு அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார். அது வந்து ஒரு வேலை, ஹை பேயிங் ஜாப் தான் அது. நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அதில். இப்போ இந்தியாவில் அது மாதிரி நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு பேர் சாமலியே. அப்போ ஒயினை சர்வ் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு பேர். பட் இட்ஸ் அ வெரி அப்ஸ்கேல் டைப் ஆஃப் ஜாப் அது. அது இல்லாமல் ஒயின் அண்ட் பெவரேஜ், ஆல்கஹால் அண்ட் பெவரேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்கிற ஜாப் கூட இருக்குது. இது இந்த இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை நீ கேட்டது என்னென்னா, அதை வந்து ஃபார்மலாக படிக்கலாமா, ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கலாமான்னா ஆமாம். இந்தியாவில் அது இல்லை. பூனேயில் ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது. அங்கே வந்து இப்போ பியர் எப்படி
ப்ரூ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கிளாஸ் நடத்துகிறாங்க. பட் ஒயின் அப்படி சம்மந்தப்பட்ட படிப்புக்காக இப்போ விட்டிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தாக்கா கிரேப் க்ரோயிங் அப்படின்னு பேர், விட்டிகல்ச்சர் அந்த வார்த்தை. ஈனாலஜி அப்படின்னாக்கா ஒயின் மேக்கிங். இதை பற்றி ஃபார்மலாக படிக்கிறதுக்கு ஃப்ரான்ஸில், இட்டலியில், ஆஸ்திரேலியாவில், ஜெர்மனியில், யூஎஸில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் வந்து இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இருக்குது, டிப்ளோமா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஈவன் அண்டர் கிராட், மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம்ஸ், பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் வரைக்கும் போகலாம். இது ஒரு பெரிய ப்ராட் சப்ஜெக்ட். அது இந்தியாவில் வந்து இது ஒரு யங் சப்ஜெக்ட். அப்படின்னா சமீபத்தில் தான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூரில் ஆரம்பித்தது. அப்புறம் நாசிக் அப்படின்ற ஒரு இடம் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்குது. அங்கேயும் வந்து இப்போலாம் நிறைய கிரேப்ஸ்லாம் வளர்க்குறாங்க. நான் அங்கே விசிட் பண்ணும்போது அவங்கள கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒன்று கலிஃபோர்னியாவுக்கு போவாங்க, அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா டேவிஸில் போயிட்டு அங்கே படிப்பாங்க, அல்லது ஜெர்மனியில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ், ஃப்ரான்ஸில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது, அல்லது ஆஸ்திரேலியாவில் படிப்பாங்க. அங்கே போயிட்டு ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரியோ அல்லது அண்டர் கிராட் டிகிரியோ முடிச்சுட்டு இங்கே வந்து அவங்க ஒரு ஒயின் மேக்கிங் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக ஆவாங்க. அதெல்லாம் இந்தியாவிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய நாள் எடுக்கும். ஏன்னா இந்தியாவில் வந்து ரிலீஜன், ஒயின் இது ரெண்டும் அரசியல்வாதிங்க ஒரு சப்ஜெக்டாக பயன்படுத்தி அதிலேருந்து ஓட் பேங்க்குக்கு அதை பயன்படுத்துவாங்க. ஸோ அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது இன்னொரு தடவை நம்ம அதை பற்றி பேசலாம். ஓகே, இப்போ நீங்கள் பர்சியூ பண்ணீங்களே இந்த டிகிரி, ஸோ எப்போ நீங்கள் அதை கரெக்டாக பர்சியூ பண்ணீங்க? எந்த ஒரு ஏஜ் ஆஃப் டைமில், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதை பர்சியூ பண்ணீங்க? நான் வந்து when I turned around 50 years exactly, எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த டைமில் வந்து சரி இதை ஃபார்மலாக படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு, கலிஃபோர்னியாவில் சென்ட்ரல் கோஸ்ட் அப்படின்னு இருக்குது, பசிபிக் கடலோரத்தில் இருக்கிற ஒரு சில மாவட்டங்கள். அங்கே வந்து அது கவுண்டி அப்படின்னு சொல்லுவோம். சாண்டா பார்பரா, சாண்டா மரியா, சான் லூயிஸ் ஒபிஸ்போ அப்படின்ற இடம்லாம் இருக்குது. அங்கே வந்து சாண்டா மரியாவில் ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜுக்கு பேர் வந்து ஆலன் ஹேன்காக் காலேஜ். அங்கே விட்டிகல்ச்சர் ஈனாலஜி ப்ரோக்ராமில் ஒரு அசோசியேட் டிகிரிக்காக ஜாயின் பண்ணி அங்கே வந்து ஐ திங்க் ஐ வாஸ் 50 years old அந்த டைமில். அப்போ தான் அங்கே சேர்ந்து படித்தேன். அது படிக்கும்போது அவ்வளோ ஒரு ஃபேசினேட்டிங் சப்ஜெக்ட். ப்ரொஃபஸர்ஸ் வந்து வினியர்ட்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அதை பற்றி ஃபீல்டுலேயே எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதை எப்படி வளர்க்குறது, அதுக்கு என்ன மாதிரி மண் வளம் தேவை, என்ன மாதிரி நியூட்ரிஷன் தேவை, அதை பற்றியெல்லாம். அதே மாதிரி ஒயின் கெமிஸ்ட்ரியே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஒயின் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு 6 மாதம் படிக்கணும். இப்போ பிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு அமிலத்தன்மை, காரத்தன்மை அதை பற்றி படிக்கிறதெல்லாம் இருக்குது. என்னென்ன ஆசிட்ஸ்லாம் இருக்குது, அமிலங்கள்லாம் ஒயினில் இருக்குது, அதை பற்றி படிப்போம். இட்ஸ் அ ஃபேசினேட்டிங் சப்ஜெக்ட். ஸோ அதை படிக்க படிக்க எனக்கு இன்னும் அதில் ரொம்ப ஆர்வம் வந்தது. ஸோ என்னோடய டெக்னாலஜி பிஸ்னஸ் கலிஃபோர்னியாவில் இருக்குது. அதுலேருந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இதில் வந்து முழு டைமை நான் அதில் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்புறம் இதை பற்றி இன்னும் ப்ராக்டிக்கலாக படிக்கணுன்னாக்கா நமக்கே ஒரு வினியர்ட் இருந்தாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது தான் ஐ வாஸ் லக்கி. ஒரு சின்ன ட்ரை ஃபார்ம்ட் வினியர்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா பாசனம், நீர்ப்பாசனம் இல்லாமல் இயற்கையிலேயே மழை மூலமாக பெய்கிற மழை மூலமாக வளர்கிற வினியர்ட். அது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு கிடச்சிது. ஆரம்பத்தில் அதை லீஸ்க்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வாங்கினேன். அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது எனக்கு. ஸோ அப்போ நீங்கள் டெய்லி காலேஜ் போயிட்டு படிப்பீங்க? ஆமாம். ஓ, லைக் யூ லெஃப்ட் எவ்ரிதிங், அந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் விட்டுட்டு யூ வென்ட் ஃபார் காலேஜ், யூ பர்சியூட் இட் லைக் 50 ஏஜ்ல யூ டிட் எவ்ரிதிங். ஆமாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மவுண்டனீரிங் பிடிக்கும். அப்போ அந்த ஏரியாவில் நிறைய மலையெல்லாம் இருந்தது. ஸோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க வீட்டில் தங்கிட்டு அங்கேருந்து ஒரு மணி நேரம் ட்ரைவ் பண்ணி போனால் அந்த காலேஜ். அப்போ என்ன பண்ணுவேன், நாள் முழுக்க அங்கே கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு வந்தேன்னா வர்ற வழியில் அங்கே இருக்கிற ஒரு மலையில் வேகமாக ஏறி அந்த சமிட்டில் போயிட்டு ஒரு யோகா பண்ணிவிட்டு திரும்ப வேகமாக வந்துட்டு அப்புறம் ரூமுக்கு வருவேன். இதை வந்து நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ என்ஜாய் போத் மவுண்டன்ஸ் அண்ட் ஒயின்.
ஸோ இப்போ உங்கள் வினியார்டு இருக்கும்லங்க அங்கே இருக்குமா லைக் நீங்கள் சொன்னீங்க அது வந்து தண்ணி தேவைப்படாது இது மாதிரி இருக்கணும் லைக் அங்கே என்ன மாதிரி கிரேப்ஸ்லாம் அப்போ அங்கே அப்போ தண்ணி இல்லாமல் வளர்கிறதுக்குன்னு ஒரு டைப்ஸ் ஆஃப் கிரேப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல மேபி இல்லை எல்லா கிரேப்ஸும் அப்படி வளர்க்க முடியுமா? அது அங்கே இருக்கிற சூழலை பொறுத்து, அங்கே இருக்கிற தட்பவெப்ப நிலை, வெதர், கிளைமேட், அதெல்லாம் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிளைமேட்லாம் எல்லா இடத்துலையும் மாறிட்டு வருது. இந்த இப்போ கிரேப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டேபிள் கிரேப்ஸ் அல்லது எடிபிள் கிரேப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டேபிள் கிரேப்ஸ் வந்து இங்கே பெங்களூரு ப்ளூ, சுல்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வெரைட்டிஸ்லாம் இங்கே இருக்குது. அதிலேருந்து ஒயின் தயாரிக்கிறதுக்கு குவாலிட்டி ஒயின்லாம் அதுலேருந்து பண்ண முடியாது. அது ஏன்னா அது சாப்பிட்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, நிறைய உரம் போட்டு பெரிய பெரிய திராட்சையெல்லாம் வரணும், நல்ல குண்டு குண்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வளர்ப்பாங்க. அதில் வந்து சுகர் வந்து கம்மியாக இருக்கும், அதே மாதிரி அமிலத்தன்மையும் கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து மேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி நிறைய குவான்டிட்டியை விற்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த கிரேப்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரேப்ஸ்லேருந்து இப்போ நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, வீட்டில் கிச்சனில் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதெல்லாம் அந்த ஒயின்லாம் தயாரிப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் ஆல்கஹால் கான்டென்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு சுகர் ஆட்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ப்ராப்பராக யூரோப்பியன் ட்ரெடிஷன்லேயோ அல்லது யூஎஸ்லேயோ ஒயின் அல்லது ஆஸ்திரேலியாவிலையோ ஒயின் தயாரிக்கிறாங்க, குட் குவாலிட்டி ஒயின் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா சுகர்லாம் ஆட் பண்ணக்கூடாது. பட் கேனடா மாதிரி நார்தர்ன் லேட்டிடியூட்டில் ரொம்ப மேலே இருக்கிற இடத்துல, குளிர் அதிகமாக இருக்கிற இடத்துல, சூரிய வெளிச்சம் கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுகரை அஃபிஷியலாக ஆட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அதுக்கு கூட ஒரு டேர்ம் இருக்குது, சன் இன் அ பேக். அப்படின்னா சுகரை ஒரு பேக்கில் வச்சு அதில் கொட்டி அதில் ஃபெர்மெண்ட் பண்ணும்போது ஈஸ்ட் வந்து சுகரை சாப்பிடுது, அப்புறம் ஆல்கஹால் க்ரியேட் பண்ணும் அதிலேருந்து. அதனால் அதில் ஒரு அந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது. பட் ஒயின் தயாரிக்கிற கிரேப்ஸ் என்னென்னா விட்டிஸ் வினிஃபேரா அப்படின்ற ஒரு ஃபேமிலி ஆஃப் கிரேப்ஸ் தான். அதுக்கு யூரோப்பில், ஃப்ரான்ஸில் வந்து அதுக்கு பேர் வந்து நோபல் கிரேப்ஸ். அதோட காரணம் பிறகு சொல்கிறேன் நான் இன்னொரு தடவை. இந்த பாப்புலர் வெரைட்டிஸ் ஆஃப் கிரேப்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா கேபர்னே சோவிக்னான், ஷார்டனே, பினோ நுவார், பினோ கிரி, ஷிராஸ் அல்லது சிரா அப்படின்ற பாப்புலர் கிரேப்ஸ்லாம் இருக்குது. அதில் இந்த வெரைட்டிஸ்லாம் வந்து தான் யூரோப்பில், கலிஃபோர்னியாவில் அல்லது ஆஸ்திரேலியாவில் இதெல்லாம் வளர்ப்பாங்க. இப்போ நீ கேட்ட கேள்வி வந்து எப்படி தண்ணி இல்லாமல் கிரேப்ஸ் வளர்க்க முடியுமா அப்படின்னு சொன்னால், இப்போ நீ கம்மியாக சாப்பாடு சாப்பிட்டீன்னா உனக்கு வந்து உன்னோட உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் அதிகமாக கிடைக்காது. அதே தான் கிரேப்ஸுக்கும். அந்த கிரேப்ஸ் வந்து பெருசாக இருக்காது, கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். ஆனால் அதுவும் சர்வை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். நம்ம எப்படி நாமளும் சர்வை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு செடியும், இயற்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிளான்ட்டும் அது எப்படி நமக்கு நியூட்ரிஷன் கிடைக்கல, தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது சர்வைவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ அந்த ட்ரை பண்ணும்போது அதில் இருக்கிற எங்கெங்கெல்லாம் நியூட்ரிஷன் இருக்குன்னு அந்த வேர் வந்து வெவ்வேறு இடத்துக்கு போய் அதெல்லாம் சேகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதனால் அதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒயின் மேக்கர்ஸ்லாம் வந்து அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் தண்ணியெல்லாம் பட்ஜெட் பண்ணி கம்மியாக அதுக்கு அலோகேட் பண்ணுவாங்க பாசனத்தில். ட்ரை ஃபார்மிங் அப்படின்றது அப்படி இரிகேஷன்லாம் பண்ணாமல், ஈவன் ட்ரிப் இரிகேஷன் கூட பண்ண மாட்டாங்க. இயற்கையில் அந்த சீசனில், மழை சீசனில் வந்து அதுக்கு கிடைக்கிற தண்ணியை வச்சுட்டு வளரும். ஆனால் ஈல்டு அதிகமாக இருக்காது. ஆனால் ஒயின் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃப்ளேவர்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் அதில் இருக்கும் அந்த மாதிரி ஒயினில். ஆனால் எந்த மாதிரி அந்த நாட்டில் வந்து அதுக்கு நியதி அல்லது ரூல்ஸ் வச்சுருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸில் வந்து ஒரு புதுசாக ஒரு வினியார்டை வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா முதல் 4 அல்லது 5 வருஷம்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம், அது வளர்ந்து ரூட்லாம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும். ஆனால் 5 வருஷம் கழித்து தண்ணி ஊற்றினக்கூடாது. அதுக்கப்புறம் அது ட்ரை ஃபார்ம் தான் பண்ணணும். ட்ரை ஃபார்ம்னால்
இங்கே மானாவாரி பயிர்னு சொல்லுவோம்ல, மணிலா பயிரெலாம் போடுவாங்க, அதுக்கு வந்து தண்ணியே ஊற்ற மாட்டாங்க, அது அந்த மாதிரி தான் அது. ஸோ அதில் கிடைக்கிற ஒயின் வந்து ரொம்ப அதில் டீட்டெயில் ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கும், அதுதான். நீங்கள் சொன்ன பேரே எனக்குலாம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண கூட ஆக்சுவலி தெரியாது. அந்த கிரேப்போட பேர் இட்ஸ் ஆல் நியூ, லைக் ரொம்ப அது புதுசாக இருக்குது. ஆமாம், ஏன்னா அது நம்ம மொழியில் இருக்கிறது கிடையாது. ஃப்ரெஞ்சு நேம்ஸ் இருக்கும், கொஞ்சம் இட்டாலியன் நேம்ஸ் எல்லாம் இருக்கும், மோஸ்ட்லி த யூரோப்பியன் நேம்ஸ். அதனால் இங்கே பண்ணுறது கஷ்டம், அது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கூட கஷ்டம், ஏன்னா நமக்கு அது புது சப்ஜெக்ட்டு. இப்போ இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒயின் ஸ்டோருக்கு போனீங்கன்னா அங்கே அந்த பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லேபிளில் வந்து போட்டிருக்கும். இங்கே கூட அந்த நமக்கு பின்னாடி பாட்டில்ஸ் இருக்குது, அதில் வந்து முக்கியமாக அந்த கிரேப்போட நேம் போட்டிருப்பாங்க. அப்படின்னா இந்த திராட்சையிலேருந்து இந்த ஒயினை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது இன்னொரு தடவை பார்க்கலாம், ஒயின் லேபிளை வந்து படிச்சுட்டு எந்த ஒயின் வந்து வாங்கலாம், வீட்டுக்கு வந்து அதை எந்த உணவுப் பொருளோட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்ஜெக்ட் வந்து நிறைய அப்படி போய்கிட்டே இருக்கு. ஆமாம். அப்போ நம்ம இந்தியாவில் வந்து இப்போ நம்ம இருக்குல்ல கிரேப்ஸ், இந்தியாவில் லைக் ஆஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒயின்காக ஏதோ 1-2 இடம்லாம் இருக்குல்ல. அப்போ இங்கே நம்ம நேட்டிவ்ல என்ன பெருசாக வளரும்? எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியல. ஆமாம், இந்தியாவில் கிரேப்ஸ் வந்து ஒரு சில வெரைட்டிஸ்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேபிள் கிரேப்ஸ் தான். ஏன்னா நாம் ஒரு நிலநடுக்கோடுலேருந்து எக்குவேட்டர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும். நம்ம ஏரியாவோட என்னென்னலாம் நாம் விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னா நெல் இருக்கும், அதே மாதிரி சோளம், கம்பு, கேழ்வரகு அதெல்லாம் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும். ஆனால் நெல், கரும்புலாம் வந்து தண்ணி அதிகமாக எடுத்துக்கும். இது வந்து நிலநடுக்கோடுக்கு அந்த பக்கம் ஒரு 10-15 டிகிரி லாட்டிடியூட் வரைக்கும், அப்புறம் நார்த் சைடில் ஒரு 15 டிகிரி வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் வளரும். அப்போ இந்தியாவில் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா ஓல்டு மங்க்னு ஒரு ரம் இருக்கும். வெள்ளைக்காரங்க காலத்தில் ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு ஒரு மேசக்கர், அதை பற்றி நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அந்த மிலிட்ரி அந்த ஜெனரலோட பேர் ஜெனரல் டயர் அப்படின்னு, அவன் தான் அந்த மேசக்கரை நடத்தினவன். அவனோட கதையை எப்படி சொல்லுவாங்க, அவனோட பிரதர் வந்து இந்தியாவில் வந்து ஆல்கஹால் பண்ணணுன்னா கிரேப்ஸில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த கிரேப்ஸில் வந்து சீக்கிரமாகவே ஒரு வருஷத்துக்கு 2 ஹார்வெஸ்ட் கூட பண்ணலாம். ஆனால் யூரோப்பியன் கிரேப்ஸில் வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 டிகிரியிலேருந்து 45 டிகிரி லாட்டிடியூட் வரைக்கும் அங்கே இருக்கிற நாட்டில் வந்து கிரேப்ஸ் வளர்க்குறோம். அப்போ ஒயினோட அந்த கிரேப்ஸ் சீசனே வந்து மார்ச் எண்டுலேருந்து ஆரம்பிக்கும், அக்டோபர் வரைக்கும் வளரும். அப்போ அந்த கொத்து இருக்குல்ல, அந்த திராட்சை கொத்து, அந்த செடியில் வந்து அவ்வளோ நாள் பொறுமையாக வளர்ந்துட்டுருக்கும். அதோட பச்சையிலேருந்து பியூட்டிஃபுல்லாக அந்த கலர் மாறுறதுலேருந்து இது வந்து ஸ்லோவாக இந்த நிகழ்ச்சி நடக்கும், இந்த வளர்ப்பு அந்த சைக்கிள் அது நடக்கும். அப்புறம் டிசம்பரில் ஜனவரியிலலாம் டார்மெண்ட்டாக போயிடும், அதில் இருக்கிற இலையெல்லாம் கொட்டி அப்படியே குச்சியாக நின்றுருக்கும் வினியர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே. ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலையோ இப்போ கோயம்புத்தூரில், தொண்டாமுத்தூரில், கம்பம் வேலி, தேனி, திண்டுக்கல் அந்த ஏரியாவில் நிறைய கிரேப்ஸ் வளர்க்குறாங்க. ஆனால் வருஷத்துக்கு 2 தடவை ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சூரியனோட ஒளிக்கதிர்கள் வந்து நேராக வருது, அப்போ எல்லாமே வேகமாக வளரும். இப்போ கூட நம்ம இங்கே தோட்டத்தில் இருக்கிற செடியெல்லாம் அவ்வளோ வேகமாக வளரும் இங்கே. ஆனால் அங்கே வந்து பொறுமையாக வளரும். ஏன் பச்சை கலர் கூட இங்கே வந்து பளிச்சுன்னு இருக்கும், அங்கே வந்து டல்லாக இருக்கும் பச்சை கலர் செடியில் இருக்கிற இலையெல்லாம் அது. ஸோ இந்த காரணத்தினால வந்து அதில் அமிலத்தன்மையும் அதோட ஒளிச்சேர்க்கை, சுகர் அக்யூமுலேஷன் அல்லது அதில் எவ்வளோ சுகர் அதில் அக்யூமுலேட் ஆகுன்றது ரொம்ப கம்மியாக நடக்கும். அதனால தான் வந்து இப்போ நாசிக் போன்ற இடத்துல வந்து ஓரளவுக்கு உயரமாக இருக்கிற இடம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் உயரம், அந்த உயரத்தில் வந்து கொஞ்சம் அந்த யூரோப்பியன் கிரேப்ஸ் எல்லாம் வளர்த்து அவங்க ஒயின் தயாரிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஈவன் பெங்களூரில் கூட நந்தி ஹில்ஸ் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து அதை ட்ரை பண்ணுறாங்க. அந்த வெதர் வந்து பெட்டராக இருக்கும். அதுவே நீங்கள் இங்கே வந்து சென்னை பக்கத்துலேயோ அல்லது இங்கே நம்ம ஆரோவில் பக்கத்துலேயோ இங்கெல்லாம் வளர்த்தாக்கா ரொம்ப கஷ்டம். அதில் ஒரு சில நோய்கள்லாம் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. நம்மாழ்வார் கூட சொல்லியிருக்காரு,
எப்படி சாப்பிட்ற கிரேப்ஸ் வந்து நிறைய விஷத்தன்மையுடைய கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து அதில் தெளிப்பாங்க, அதனால் நீங்கள் அதை சாப்பிடும்போது கூட கழுவிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வைன் மேக்கிங் ப்ராசஸ்லாம் இருக்கும்ல, லைக் யூ ஹேவ் அ பிக் ப்ராசஸ், அது ஷார்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க. பட் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ப்ராசஸ்? லைக் உங்களுக்கு இது ரொம்ப என்ஜாய் பண்ணி பிடிக்கும் இல்லை அந்த ஒரு வைன் மேக் பண்ணுற ப்ராசஸ்லேயே திஸ் இஸ் லைக் த சோல் ஆஃப் வைன் மேக்கிங் அப்படின்னா எந்த ஒரு ஸ்டெப் அது? சரி, ஒயின் மேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி ஒயின் தயாரிக்கிறோம் அதை முதல்ல சொல்லின பிறகு தான் எனக்கு எந்த மாதிரி மெத்தடில் ஒயின் தயாரிக்கிறது பிடிக்கும் அப்படின்னு அதை பற்றி பேச முடியும். அப்போ இட் வில் பி பிக் டாபிக். ஆமாம் ஆமாம். ஸோ பட் ஒயின் மேக்கிங் அப்படி அதை பற்றி பேசினோம்னா, இப்போ எந்த பழ வகைகள்லாம் இனிப்பு இருக்கோ அதில் வந்து நம்ம ஒயின் தயாரிக்கலாம். ஸோ நாட் ஓன்லி கிரேப்ஸ். நாட் ஓன்லி கிரேப்ஸ், மாம்பழத்தில் பண்ணலாம், ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டில் பண்ணலாம், பப்பாயாவில் பண்ணலாம், பெனானா வாழைப்பழத்தில் பண்ணலாம், எது எதுலாம் சுகர் இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம். என்ன ஆகும், நீங்கள் வந்து பழைய சாப்பாடு இருக்குல்ல அரிசி, அதில் கூட இப்போ சைனாவில் வந்து அல்லது ஜப்பானில் வந்து அரிசியில் பண்ணுற ஒயின் வந்து அரிசி சாதத்தில் பண்ணுற ஒயின் வந்து ரொம்ப அவங்களோட ட்ரெடிஷ்னல் பெவரேஜ் அது. அதில் அது என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் ஒரு 3 நாள் அரிசி சாதத்தை வந்து வீட்டில் ஒரு பானையில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 நாள் கழித்து அதில் இருக்கிறத அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தீங்கன்னா, அதில் ஓரளவுக்கு ஒரு 4% கிட்டத்தட்ட 4% அதில் ஆல்கஹால் வரும். ஏன்? அந்த அரிசி சாதத்தை வந்து ஈஸ்ட் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அதை வந்து முதல்ல பிரேக் டவுன் பண்ணும். அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டை பிரேக் டவுன் பண்ணி பாலிசாக்கரைட் அப்படின்ற ஒரு அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை கொண்டு வரும். அப்புறம் அதுதான் ஈஸ்ட்டுக்கு பிடித்த உணவு. அது கார்போஹைட்ரேட்டாக இருந்தாலும் அல்லது சுகராக இருந்தாலும் ஈஸ்ட்டுக்கு என்ன வேணும்னா அதோட உணவு வந்து அதுதான். அதை சாப்பிட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும், ஆல்கஹாலை கிரியேட் பண்ணி அந்த அந்த மீதி இருக்கிற அந்த குழம்பு அதில் வந்து அது சேர்த்து வைக்கும். அதனால தான் பழைய சாதம் சாப்பிட்டவங்க வந்து ஒரு மாதிரி மெதமாக அப்படியே போதையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போ அதிகமாக பழைய சாதம் சாப்பிட்றதும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நீ கேட்டது உங்களுக்கு பிடிச்ச மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அதில் ஒவ்வொரு ஒயின் மேக்கரும் அவங்க படித்த விதம், அவங்க எங்கே படித்தாங்க, ஒவ்வொரு கிரேப்ஸையும் வந்து எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணும், என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் அதுக்கு யூஸ் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, அந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்குது. அது நான் ஆக்சுவலாக இன்னொரு தடவை அதை பற்றி பேசலாம். இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அப்போது ஷார்ட்டாக உங்களுக்கு ரொம்ப லைக் யூ என்ஜாய்டு இருக்கும்ல ஏதோ ஒரு டைம் ஆஃப் பீரியட், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அந்த ஒரு விஷயம் ஏதாவது ஷேர் பண்ணுங்க. ஒயின் மேக்கிங் இல்லையா? ஓகே. இப்போ திடீர்னு எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. லைக் ஈவன் த க்ரஷிங் பார்ட் ஆர் when it is அந்த எண்ட் ப்ராடக்ட் வர்றது, ஏதோ ஒரு ஸ்டெப் இருக்கும்ல, லைக் யூல் ஃபீல் லைக் ஸோ குட் அப்படின்ற மாதிரி. அது வந்து சின்ன குவான்டிட்டியை வந்து வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்மால் ஒயின் மேக்கிங் கிட்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதோட ஒவ்வொரு டீட்டெயிலையும் நம்ம பார்த்து பண்ணுவோம். அந்த ஃப்ரூட்டில் இருக்கிற ஸ்டெம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதோட சுகர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறது, அதோட அமிலத்தன்மையெல்லாம் மெஷர் பண்ணுறது. இதில் வந்து ஒரு தடவை நான் பண்ணும்போது இது எதையுமே நான் மெஷர் பண்ணல, எந்த விதமான அனாலிசிஸும் பண்ணல. கோயின்சிடென்டலி அண்ட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த ஒயின் நல்லாவே வந்திருந்தது. அதை 2 வருஷம் கழித்து அதை நான் டேஸ்ட் பண்ணும்போது எதெல்லாம் நான் பார்த்து அனலைஸ் பண்ணணும், அந்த ஒயினை விட இதெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் என்னோட உள்ளுணர்வோடு பண்ணும்போது அது நல்லாவே இருந்தது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் ரீகால் பண்ண முடியும். ஆனால் இது வந்து வீட்டுக்கு தயாரிக்கிற ஒயினில் வந்து அது மாதிரி பண்ணலாம், நம்ம பர்சனல் கன்சம்ஷனுக்கோ அல்லது ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கோ. பட் கமர்ஷியலாக ஒரு ஹை குவாலிட்டி ஒயின்லாம் பண்ணணும்னா இந்த எல்லா டெஸ்ட்டும் பண்ணி ஆகணும். எந்த டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணுறது, என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் வளர்த்த கிரேப்ஸில் என்ன மாதிரி ஒயின் டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம். ஸோ எகெயின் தட் இஸ் அ வெரி டீட்டெயில் சப்ஜெக்ட்.
இப்போ நான் வந்து ஒரு பிகினர். எனக்கு வந்து ஒயின பத்தி நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி எனக்கு அது பேட் ஃபார் ஹெல்த்ன்னு தான் இங்க இருக்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் இப்போ எனக்கு இத சொல்ல சொல்ல, அப்போ நம்ம ரைஸ்ல கூட ஒயின் மேக் பண்ணலாம்னா, இட் இஸ் நாட் பேட். ஏன்னா நமக்கு வந்து எங்க வீட்ல எப்படின்னா, பழைய சாதமே வந்து நல்லது, சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிக் குடுக்குறப்ப, இதுவும் கைண்ட் ஆஃப் சேம் ஒரு இது இருக்கப்போ, இதுவும் நல்லதா தானே இருக்கும் உடம்புக்கு. அப்ப நான் பிகினரா இப்போ நான் போய் ஒரு ஒயின் எடுக்க போறேன். லைக் எனக்கு அத சாப்பிடணும் அப்படின்னா, நான் எத சூஸ் பண்ணலாம்? ஸோ முதல்ல நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது வந்து குடிக்காதீங்க. குடிச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு வந்து நான் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் பாஷாணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆல்கஹால் வந்து ஒரு நியூரோடாக்சின். ம். அது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து சப்ரஸ் பண்ணும். உங்களோட வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு போகும். குடும்ப வாழ்க்கையையும் கெடுக்கும். ஆனால் அதையே மருந்து மாதிரி சாப்பிட்டாக்கா உங்கள் உடம்புக்கு நல்ல ஹெல்த் அமையறதுக்கும் காரணமாக இருக்கும். ம். ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஆல்கஹால் வந்து ஒரு சிலர் வந்து அடிக்ட் ஆயிடுவாங்க. அதுதான் இதில் இருக்கிற டேஞ்சர். ஆனால் எஜுகேஷன் மூலமாக இதை நாம் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். அதுதான் அதனால தான் இங்கே நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ நீங்கள் ஒயினை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல எம்டி ஸ்டமக்கில் எந்த மாதிரி ஆல்கஹால் ட்ரிங்கையும் நீங்கள் எடுத்துக்க கூடாது. ம். இப்போ பிராண்டி அப்படின்னா அதில் 40% மேலே ஆல்கஹால் இருக்கும். இல்லை பட்டச்சாராயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாட்டு சரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலலாம் ஆல்கஹால்லாம் ரொம்ப இருக்கும். அதை கம்மியான விலைக்கு குடிச்சிட்டு கால் தடுமாறி விழுந்து மற்றவங்களுக்கும் தனக்கும் கேடு விளைவிக்கிற அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் ஒயினை வந்து ஒரு 5 ounce மேலே ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து வீட்டில் ஒரு ஒயின் பாட்டிலை ஓப்பன் பண்ணேன்னா இப்போ 750 ml இந்த பாட்டில் இங்கே பார்க்குறோம்ல அதில் இந்த 750 ml வந்து 5 சர்விங் பண்ணலாம். ம். அந்த இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், அதை வந்து 2 ஸ்மால் கிளாஸில் அளவுக்கு அதை போர் பண்ணி அதை சாப்பிடுவேன். ப்ராப்பராக ப்ரோட்டீன் அல்லது ப்ரோட்டீன் பேஸ்ட் ஃபுட் அதை கூட பேரிங் பண்ணி சாப்பிடுவேன். கிட்டத்தட்ட 3 நாள் அதை வச்சுருப்போம். அதை இன்னொரு தடவை கூட பார்க்கலாம். அதை திரும்ப மூடி வச்சாக்கா என்ன ஆகும், ஏன்னா ஒயின்லாம் கெட்டு போயிடும். அதனால அது ஒரு தனி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பேசுகிறதுக்கு. ஓகே. ஸோ அப்போ இன்னும் இதை பத்தி லைக் அந்த டைப்ஸ் ஆஃப் ஒயின் அதை எப்படி ப்ரிசர்வ் பண்றது, நம்ம எப்படி அதை லைக் எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஆமாம், அப்படின்றத வந்து நீங்க மறுபடியும் எங்களுக்கு இன்னொரு நாள் சொல்லிக் கொடுங்க. தாராளமாக செய்யலாம். நன்றி. வணக்கம். ஆ